பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவில் வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுத்தார்ல, நான் உன்னை காத்து கொள்வேன் என்று. கர்த்தர் உங்களை காக்கிறவர். இந்த வருடத்தில் என்ன ஆபத்து, என்ன பிரச்சனை, என்ன நெருக்க வந்தாலும் அவர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். இங்க பாருங்களேன், 57 சங்கீதம் 1 வசனத்துல, விக்கினகங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டையின் நிழலிலே வந்தடைவேன். ஒரு பக்தன் பாருங்க, ஒரு ஆபத்துக்கு தப்பி ஓடும்போது விக்கினங்கள் கடந்து போக மட்டும், ஆபத்து என்னை கடந்து போக மட்டும், ஆண்டவரே உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். ஆண்டவருடைய செட்டையின் நிழல் ஒரு பாதுகாப்பு. அமெரிக்கா தேசத்துல சில பகுதிகளில் சில டைம்ல பார்த்தீங்கன்னா சுழல் காற்று அடிக்கும். அப்படி சுழண்டு அடிச்சதுன்னா காரெல்லாம் மேலே தூக்கிறோம். கார் இருக்குல்ல, அந்த காரெல்லாம் மேலே தூக்கிறோம். சில சமயம் பெரிய அளவில் வந்ததுன்னா பெரிய லாரி, அது கூட கண்டெய்னர்லாம் கொண்டு போகும்போது அதெல்லாம் கூட தூக்கிறோம். அந்த சுழல் காற்று அது வந்து அவ்வளோதான். ஒரு பகுதியில் ஒரு கிராமத்துக்குள்ள வந்தா கிராமத்தையே சுருட்டிடும். ஒரு வீடு கூட மிஞ்சாரு, எல்லாத்தையும் அது சுருட்டிடும். அப்போ ஜனங்கள்லாம் பயந்து ஓடி, இந்த சுழல் காற்றுக்கு தப்புவதற்கு ஒரு ஆபத்து வருது, இந்த கடந்து போக மட்டும் என்ன செய்யறது? அந்த பகுதியில பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளிலையும் பூமிக்கு அடியில தோண்டி அங்க ஒரு அறை வைத்திருப்பாங்க. பூமிக்கு அடியில மண்ணுக்கு கீழே தோண்டி அங்க ஒரு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சுழல் காற்று வரும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ட உடனே நம்மை நோக்கி, நம்முடைய கிராமம் நம்முடைய பட்டணத்தை நோக்கி வருதுன்ன உடனே எல்லாருமே அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த பாதுகாப்பான அறைக்குள்ள போய் மேலே போட்டு மூடிடுவாங்க. அவ்வளவுதான். அந்த சுழல் காற்று கடந்து போன பிறகுதான் வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்த வீடு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. என்னங்க சொல்றீங்க? காங்கிரீட்ல கட்டின வீடெல்லாம் இப்படி காற்று அடிச்சிருமா நினைக்கிறீங்களா? அங்க வந்து நம்ம ஊர் மாதிரி காங்கிரீட்லாம் கட்ட மாட்டாங்க. அமெரிக்காவில எல்லாம் மரத்துல தான் வீடுகள். அஸ்திபாரம் மட்டும் காங்கிரீட்ல இருக்கும். மேல எல்லாமே மரங்கள் ரொம்ப கிடைக்க தாராளமா ஈஸியா அதை வச்சுதான் கட்டுவாங்க. அதனால சுழல் காற்று வரும்போது எல்லாத்தையும் சுருட்டி அடிச்சு கொண்டு போய்விடும். ஒரு ஊரே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த வீட்டுக்கு அடியில, அந்த பூமிக்கு அடியில இருக்கிற அந்த பாதுகாப்பு அறையில இருந்தா வெளியே வருவாங்க. உயிர் தப்பிட்டாங்கல்ல, அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அதே மாதிரி விக்கினங்கள் கடந்து போக மட்டும், அந்த சுழல் காற்றை கடந்து போக மட்டும் எப்படி அந்த அறைக்குள்ளே பதுங்கி அவங்க தங்களை பாதுகாத்து கொள்றாங்களோ, ஆபத்துகள் வரும். நம்முடைய தேசத்துல நம்ம இருக்கிற இடத்திலும் இயற்கையினால் உண்டாகிற ஆபத்து, கொள்ள நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், அப்புறம் இயற்கை சீற்றங்கள், பலவிதமான ஆபத்து. வெள்ளம் வந்து பாருங்க, ஒரு சிட்டியை காணாமல் போய் விடுகிறது. ஒரு புயல் காற்று அடிச்சுன்னா ஒரு சிட்டியை பாழாய் போய் விடுகிறதே. கொள்ள நோய் தாக்கிச்சுன்னா அந்த சிட்டில இப்ப மக்கள் வசிக்க முடியாம ஆயிருது. கடைசி கால இந்த மாதிரி ஆபத்துகள்லாம் வரும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த மாதிரிலாம் வந்தா என்னங்க பண்றது? இயேசு கிறிஸ்துவுடைய செட்டைக்குள்ள வந்துடணும். எப்படி அவங்க அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற அறைக்குள்ள போய் ஒளிந்திருந்த கடந்து போகும் வரைக்கும் பாதுகாப்பா இருக்காங்களோ, இந்த ஆபத்து கடந்து போக வரைக்கும் ஆண்டோட செட்டைக்குள்ள வந்து அமர்ந்துடணும். இப்ப கொள்ள நோய் வந்துச்சு, கொரோனா கொள்ள நோய். என்ன இப்ப வரைக்கும் இருக்குதா? 1 வருஷம் 1.5 வருஷம், அவ்வளவுதான். கடந்து போயிட்டு இல்ல, முடிஞ்சது. அப்போ இன்னொரு கொள்ள நோய் வந்தா உங்களை இதுவரை பாதுகாத்த ஆண்டவர் பாதுகாப்பார். வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, கர்த்தர் உங்களை காக்கிறவர். எந்த ஆபத்து வந்தாலும், உங்களுடைய குடும்பத்தின் மீது மோதி அடிக்கிற ஆபத்து, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மோதி கொண்டிருக்கிற ஆபத்து, உங்களுடைய வியாபாரத்துல, பிசினஸ்ல, எதுல உங்களுக்கு விரோதமான ஆபத்தான சூழ்நிலை வந்து கொண்டிருந்தாலும் பயப்படாதுங்க. ஆண்டவரை நெருங்குங்க. அவருடைய செட்டைக்குள்ள வந்துருங்க. அவருக்குள்ள போய் அமர்ந்துருங்க. கொஞ்சம் அதிக நேரம் வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சமூகத்துல காத்துருங்க. விக்கினங்கள் கடந்து போய்விடும், ஆபத்து கடந்து போய்விடும். ஒரு சேதமும் வராதபடி பாதுகாப்பார். அவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே, இந்த உலகத்துல கடைசி காலத்துல வரக்கூடிய ஆபத்துகள் என் மீது, என் குடும்பத்தின் மீது, வியாபாரத்தின் மீது, என்னுடைய ஊழியத்தின் மீது சாத்தான் எந்த மாதிரி ஆபத்து கொண்டு வந்தாலும் நீங்க என்னை பாதுகாக்கிற தேவன். உங்களுடைய செட்டை நிழலுக்குள்ள கொடுக்கிறேன். நான் பயப்படுகிற இந்த தீங்கு என்னை கடந்து போய்விடும். என்னை சேதப்படுத்தாது, என் குடும்பத்தை சேதப்படுத்தாது, என் பிசினஸை சேதப்படுத்தாது,
என் ஊழியத்தை சேதப்படுத்தாது. நான் உம்முடைய செட்டை நிழலுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.